ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக பாசிப்பருப்பு உருண்டை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு ஹீட் ஆனோன்னே அதை இது கூட சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா ஒன்று போல் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. காந்திடக்கூடாது. அதே சமயம் நல்லா செவக்க வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. அதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு இதையும் பவுட்ரு பண்ணிக்கோங்க. நம்ம சலித்து வச்சுருக்கிற மாவு கூட இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னே அது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பை நல்லா செவக்க வறுத்துட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு கூட சேர்த்துக்கோங்க. மாவு கூட சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தமாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடு இருக்கும்போதே எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். பச்சைப்பயிறு உருண்டை இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி உருண்டை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்களும் இதே மாதிரி பச்சைப்பயிறு உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.